அங்கே எங்க வீட்டுக்காரமா மகா கெட்டிக்காரு. அது ஒரு தடவை என்ன பண்ணா அந்த புடவை எடுத்துக்கிட்டு காட்டினா எப்படின்னா என்ன இதுவா இதுவா அப்படி வை. அப்புறம் இன்னொன்னு காட்டினா இது சூப்பர் என்ன. அப்ப அந்த ரெண்டுக்கும் பில்லு போடு. நான் சொன்ன இது ஒண்ணுதானே சொன்னேன். இல்ல இல்ல அது எனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சதுன்னுட்டான். எப்படி அந்த கலை நுட்பம் பண்றது சாதாரண இல்லைங்க. சில நேரங்கள்ல நம்ம அண்மையில கூட ஒரு யூடியூப்ல ஒரு கல்யாணமான ஷூட்டிங்ல பேசினேன். அவங்களுடைய நுட்பமே அறிவே தனி. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். எங்க வீட்டு அம்மாவிட்டு சொன்னேன், அம்மா நல்லதா புடவை எடுத்துக்கோ. அவளை எடுத்துட்டா. ஏமா இப்படியே இருக்கிறத நம்ம ஊருக்கு போறோம்ல கிராமத்துக்கு, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுடு, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுடு. அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. அவளுக்கு 5000, அவங்க அம்மாவுக்கு 5000, அதே ரேட். அப்புறம் தானே நான் அப்படியே போட முடியும். அப்படியே எங்க அம்மாவுக்கு ஒண்ணு, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு அப்படின்னு அது ஒரு 2000 ரூபாயில எடுத்தான். நான் கேட்டேன், உங்க அம்மாவுக்கு உன் ரேஞ்சில எடுக்கிற, எங்க அம்மாவுக்கு 2000 ரூபாயில எடுக்கிறீங்கன்னு. சும்மா விஷயம் தெரியாத பேசாது. எங்க அம்மா 2 நாள் கட்டிட்டு என்கிட்ட கொடுத்துரும். இது உங்க அம்மாவுக்கு போனா அவங்க கட்டிட்டு உங்க அக்கா தங்கச்சி தான் கொடுப்பாங்க. எனக்கு வேற சார், இது எந்த டிக்ஷனரியிலும் கிடையாது, எந்த அகராதிலும் கிடையாது. இவ்வளவு பெரிய இது பல்கலைக்கழகத்துல பாடநூல்ல கூட கிடையாது. அதனாலதான் பாரதி அன்றைக்கதான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்து. அவங்க எது வேணாலும் கணக்கு போடுவாங்க சார். எப்படி மனசு இருக்குன்றீங்க, எப்படி மனசு இருக்கு. அதனாலதான் நான் கூட 2007 ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது 2,02,000 ரூபாய் எனக்கு பிஎஃப் வருதுன்னு சொல்லிவிட்டேன். நாளைக்கு ஏதாவது உனக்கு விருப்பமான பொருள் சொல்லி வாங்கி தரேன்னு சார். ராத்திரி பூரா அவர் போகவே இல்லை. அது என்ன கணக்கு போட்டுக்கிறான்னு எனக்கு தெரியல. எத்தனை கிராம் வரும், ஜிஎஸ்டியோட செய்கூலியோட சேதாரத்தோட எத்தனை வரும், 2,02,000 ரூபாய்க்கு கணக்கு போட்டான். மனசுக்குள்ள முடிஞ்சு போச்சு. நான் ஏதாவது ஒரு கால் சாமம் முதல் மாதம் அடையாளத்துக்கு வாங்கலாம்னு நினைச்சா அது இல்லாம போச்சு. கடைக்கு வந்தா கரெக்டா பில்லு போட்டாச்சு. 2,02,000 ரூபாய் கொடுத்தாச்சுங்க. அந்த ஷேடு அருமையான ஷேடு. என்னை பார்த்தான் ஏற இறங்க, இப்படி ஒரு அப்பாவி உலகத்துல இருப்பானான்னு சொல்லி எனக்குன்னு ஏதாவது கொடுக்கணுமேனு ஒரு காலி பர்ஸை எடுத்து கையில கொடுத்தான். நான் அப்ப நினைச்சேன், என் பர்ஸை காலி ஆகிட்டு ஒரு காலி பர்ஸை கொடுக்குறேடா பாவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தா வெளியில வாசல்ல வந்தது என் சம்சாரம் அப்படி ஒரு தோலை தட்டி, என் கூட வந்ததுனால தானே உனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது சார். நீங்க இந்த லைஃப்ல கிடைக்குமா சார்? இது கிடைக்குமா? இது மகிழ்ச்சின்றது நேச்சரா வரும் சார், இயல்பா வரும். அதனாலதான் அவன் என்ன பண்ணா, இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணா, அவன் சம்சாரத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு போகும்போது அந்த அம்மா என்ன திட்டின்னு போகுது. என்ன பண்றதுன்னு உடனே அவங்க கடைக்கு, ஜவுளி கடைக்கு போன உடனே அவங்க ஐடியா ஃபார்ம் ஆயிப்போச்சு. அந்த பக்கம் செக்யூரிட்டி நிக்கிறான், அந்த பக்கம் பெஞ்சு போட்டுது. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, பாரியா நான் உள்ள போனா 6-7 மணி நேரம் ஆகும். 3 ஃப்ளோரையும் ஏறி இறங்கிறதுக்கு உன்னால நிக்க முடியாது. நான் இன்னும் புலம்புவேன். இந்த பெஞ்சில உட்காரு, நான் உன்னை கூட்டும் போறேன் அப்படின்னு உள்ள போயிடுச்சு. கரெக்டா 7 மணி நேரம் ஆச்சுங்க. 3 ஃப்ளோரையும் ஏறி இறங்கி அவங்க எடுக்கிறதே சாதாரண சீக்கிரம் எடுக்க முடியாது. 500 புடவை ஒரு ரேக்கில் இருக்குதுன்னா அதை எடு இதை எடுன்னு 500 கீழே வந்துடும். வேற இல்லையான்னு கேட்பாங்க. அவன் அந்த எடுத்து போட்ட பையன் மனசுக்குள்ள நினைப்பான், நீ இருந்தால் நீ எடுக்கவா போற. அதனாலதான் என்ன பண்ணுவான், செலக்ட் ஆன புடவை என்ன பண்ணுவாங்க, அந்த உட்காந்துங்கிற புருஷனை கூப்பிட்டு, இருந்தாரியா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன், இதை எடுத்துன்னு போய் அங்க மேட்ச் ஜாக்கெட் இருக்கும், நீ ஒண்ணுன்னு சொல்ல வேணாம், அந்த பையனுக்கே தெரியும் அதுக்கு மேட்சை பார்த்து எடுத்து கொடுப்பான்னு. அவனை என்ன பண்ணுவோம், வரிசையா எல்லாத்தையும் மேட்ச் ஜாயின் பண்ணி புடவைய வச்சு பார்த்துட்டு அவன் நிலைமைய புரிஞ்சுக்கின்னு சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை, சார் உனக்கு மேட்சே அமையலன்னு. அவன் மனசுக்குள்ள நினைப்பான், புடவையே சொல்றானா நம்ம சொன்னானா, இதை இதெல்லாம் எங்கெங்க வரும், இதெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லை சார். அந்த அம்மா என்ன பண்ணி அவனை உட்கார வச்சுட்டு பெஞ்சில் உட்கார வச்சு உள்ள போச்சு சார். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில அவசரமா ஓடியாந்தது. ஐயோ அந்த ஆளை உட்கார வச்சு வந்தோமே, என்னாச்சு ஏதாச்சு, டீ குடிச்சானா தண்ணி குடிச்சானா என்னமோ தெரியல. கிட்ட பார்த்தா பெஞ்சு காலி ஆகுது, ஆளை காணும். இந்த பக்கம் பாக்குறேன் செக்யூரிட்டி நிக்கிறாரு. அந்த அம்மா கேட்டது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரங்க உட்கார வச்சு போனேன், அவர் எங்கன்னு. அடியே என்ன நல்லா பாடுறேன்னு
அவன் தான் செக்யூரிட்டியா நிக்கிறான். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது, ஏயா உன்னை எங்க உட்கார வச்சு போனா நீ ஏன் செக்யூரிட்டி வேஷத்துல நிக்கிற? உட்காரு. நீ என்ன சொன்ன? உட்காருன்னு சொல்லிட்ட, ரைட்டு. நான் அந்த ஆளை பார்த்தேன், ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்பா கவலையா இருக்கிறேன்னு, அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரமா வரலன்ட்டானோ. நான் என்ன பண்றதுன்னா, கவலைப்படாத, நான் சும்மா தான் உட்காந்துக்கிறேன். நீ சொன்ன 7 மணி நேரம் ஞாபகம் வந்தது. இந்த டியூட்டி எவ்வளவு நேரம் செய்யணும்னு கேட்டேன். 8 ஹவர்ன்னு சொன்னான். கூட 1 ஹவர் தானே, அதனால நான் செய்யலாமான்னு கேட்டேன். செய்யிட்டான். சரின்னு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டான். இப்ப 7 மணி நேரம் ஆகி போச்சு, இன்னும் 1 ஹவர். அதை பத்தி என்ன ஆகுது, எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டேன். 400 ரூபான்னு. அந்த அம்மா அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுடுது. சார், உனக்கு எனக்கு ஜாதகம் பார்த்த ஜோசியர் சொன்னா 2 பேருக்கு இருக்கிற மனப்பொருத்தம் மாதிரி உலகத்துல யாருக்கு அமையாதுன்னு சொன்னான். எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபாய் குறையுதுன்னு நினைச்சேன். அதை கரெக்டா சம்பாதிக்க பத்தியா? 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு கொடுத்தப்பா. அவன் மனசு கூட நினைச்சா, நாராயணா எனக்கு இதுதான் 7வது ஜென்மமா இருக்கு. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சி வருமா? இல்லைங்க சார், நம்ம ஈட்டுவது பொருள் எதுக்கு சார்? எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது தானே. சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தேவையற்றவற்றை வாங்காமல் இருப்பதுதான் சிக்கனம். தேவையானவற்றையே செயல்படாமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம். வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை சார், இன்னொரு முறைன்னு யாருக்கு தெரியும்? வாழ்வது ஒரு முறை. நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணும், மகிழ்ச்சியா இருக்கும். நேற்றைய கவலைகளை சுமக்க வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்பட வேண்டாம். நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளையது என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பது கையில் உள்ள வீணை, வாசித்து வாசித்து சுகமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு. வாழ்க்கையை நம்பிக்கை தானே, லைஃப்ன்றது நம்பிக்கை தானம்மா. அந்த நம்பிக்கையோட இருக்கும். மனிதனுக்கு எது, அந்த மனம்தான் உறுதியை கொடுக்கணும். மனம்தான் நம்பிக்கையை நோக்கி பயணப்படும். ஃப்ராய்ட் சொல்லுவ, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். படித்தவர்கள் நல்ல பெருமக்களுக்கு தெரியும். மேல் மனம் என்னை பற்றி சிந்திக்கும், நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றி சிந்திக்கும், ஆழ்மனம் என்பதுதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்புகளை விளக்கக்கூடிய ஒரே இடம். அதுதான் அந்த ஆழ்மனதுல தூய்மையாக இருக்கிற போது. அதனால்தான் 1000 அறங்களிலும் தலையாய அறம் மனத்துக்கள் மாசு இளநாதன் அனைத்தரன் ஆகல நேரவரன்னு திருவள்ளுவர் சொன்னார். உலகத்திலே தலை சிறந்த தர்மம் என்பதா, உன் மனசு தூய்மையா வச்சிரு. அதை விட தர்மம் உலகத்திலே கிடையாது. அது பண்ண முடியாத நம்மால, அது பண்ண முடியாதா நம்மால? இன்னொருவனை விட நம்ம மனசு நல்லா இருந்தா போதும். அப்ப நல்ல மனம்தான் எதையுமே தீர்மானிக்கிறது. நல்ல சொற்களை கூட அதுதான் தீர்மானிக்கிறது. நல்ல செயல்களுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அதனால்தான் மனதால் சிந்திக்கிறவன் இருந்ததால் தான் மனிதன், மனம் என்ற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது. அதனால்தான் எதையுமே ரசிங்க. பிள்ளைகளை குழந்தைகளை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். வீடுனாலே குடும்பம்னாலே கலகலப்பா இருக்கணும். கலவரம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான் நினைக்கவே நினைக்காதீங்க. பல பேருக்கு குணம் மாறாது, அப்படித்தான் இருக்கும். இருக்கிற அந்த குணத்தை கூட நம்ம செயல்களால நம்ம மாத்தலாம், கால அளவுல மாத்தலாம். என்னை விடவா நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தா ஒருத்தன் எழுதிக்கிறான், காந்தியை பத்தி 3 வரி எழுதிட்டு 4வது வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு இருக்கு. நீங்க அப்படி எழுதுவான்னு நினைச்சிருப்பீங்களா? வித்தியாசமான பிள்ளைகள், வெள்ளங்கமான பிள்ளைகள்லாம் இருக்கலாம். எனக்கு 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பவர்னு கேட்டிருந்த உறவை எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர் இருந்தான். சார், நான் புல் மாதிரி போட்டேங்கய்யா. என்னன்னா அந்த 18ஆம் நூற்றாண்டு ஆளை காட்டணுமா? இந்த நூற்றாண்டு ஆளை நமக்கு சரியா தெரியல. இப்ப அவனை நான் எங்க போய் தேடுறது? இப்ப என்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்றான். சார், எங்க கணக்கு டீச்சர் சாந்தகுமார் ஒரு அம்மா என்னுடைய புத்தகத்துல எழுதிக்கிற அந்த அம்மா ஒரு பேப்பரை தூக்கின்னு ஓடி வந்தது என்கிட்ட. நீ செல்லம் கொடுத்த எல்லாமே ரசி என்னம்மா எழுதிக்கிறான் பாரு, இவனை போய் நான் எப்படி ரசிக்கிறது? தான் அவன் எப்படி எழுதிக்கிறான் பாரு, என்னமா எழுதியிருக்கிறான். காலமும் நேரமும் கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 20 நாள்ல போடுறாங்க, அதே ரோட 15 பேர் எத்தனை நாள்ல போடுவாங்கன்னு கேட்டது அவன் எழுதிக்கிறான். அது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட மறுபடியும் 15 பேர் போடணும்.
இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிடும். இதுக்கு என்ன பண்றதுன்னாங்க, நான் சொன்ன நானா தான் ஃபுல் மார்க் போடுவேன். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஆன்சர் வேற, அவன் நம்ம நாட்டுல நடக்கிற ஆன்சரை எழுதிக்கிறான். அவன் பாக்கிறத தானே எழுதுவான். என்ன அழகா எழுதிக்கிறான், புள்ள ரொம்ப சிந்திக்கிறான், ரொம்ப சிந்திக்கிறாமா, அவனுக்கு போடுமா ஃபுல் மார்க்குன்னு. உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் எழுதி இருந்தாக்கா நீங்களாம் வந்து இது பண்ணுவீங்களா? இதை விட எழுதிக்கிறாமா, அதெல்லாம் நிறைய எழுதிக்கிறான். +2லயே எழுதிக்கிறாங்க ஒரு பையன். கர்த்தரே இந்த பேப்பரை திருத்துவருடைய பாவங்களை மன்னித்தரணும், அவருடைய சகல பாவங்களையும் மன்னித்தருளே, அதனால் அவருடைய திருக்கரத்தினால் எனக்கு மதிப்பெண்களை அதிகமாக போடணும். ஆமீன் எழுதிக்கிறான் சார். அவன் இது ஒரு ஆன்சர் மாதிரி எழுதிக்கிறான் சார். அவன் என்ன பண்ணுவீங்க? சில நேரங்கள்ல அவனுக்கு அவன் புரியல, பாவம் எப்படி வாழறதுன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு போட்டு வைப்போம். அப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எதையும் நாம குற்றமா பார்க்காம குணமா பார்க்கப்படும். அதனால திருக்குறள்ல ஒரு அழகான குறள் உண்டு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணமே உடைய மனிதனும் இல்லை, குற்றமே உடைய மனிதனும் இல்லை, இரண்டும் கலந்தவன் தான் மனிதன். அதுல எது அதிகமா இருக்குதோ அதை வச்சு நாம பழகு. உறவுகளை காப்பாற்றணும்னா அப்படிதாங்க பண்ணணும். சில உறவுகள் அப்படிதாங்க இருப்பான், நீங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக போய். சில உறவுகள் அப்படித்தான் இருப்பான். இன்னைக்கு நிறைய விவாகரத்து போகுது இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒண்ணும் கிடையாது. குற்றவாளி கூண்டுல நிக்கிறான், ஜட்ஜையா கேட்கிறாரு, 10 வருஷமா குடும்பம் பண்றீங்களே, ஒன்னா சேர்ந்து வாழுங்கடா, பேசி பாருங்க. இவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன் ஐயா, முடியல, வேண்டாம், திருச்சி விட்டுருங்க, எதுக்கும் ஃபைனல் போதீங்க. நான் தீர்ப்பு எழுதினா நீ பாதிக்கப்பட்டாலும் வந்து வருத்தப்படக்கூடாது, எதையுமே அதை விட வரப்போகுது, பட்டதெல்லாம் போதும். அடுத்த மாசத்துல இருந்து உன்னுடைய சம்பளத்துல பாதிய அவளுக்கு கொடுக்கணும். கடவுளே மகிழ்ச்சி மகிழ்ச்சி, என்னடா கஷ்டப்படுவேன்னு பார்த்தா மகிழ்ச்சி. 10 வருஷமா முழுசும் கொடுத்துங்கிற, அடுத்த மாசத்துல இருந்து பாதியாவது எனக்கு வருது. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னா நான் 5 வருஷத்துக்கு முந்தியே போட்டிருப்பேன். அப்ப அவருக்கே ஒரு சங்கடம் வந்தது, அடாடா இப்படி ஒரு சிரமம் எனக்கு இருக்குதுன்றது எனக்கு தெரியாம போச்சேன். யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சார். சில வேதனைகள், நான் இன்னும் கூட சொல்றேங்க, சில துன்பங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத மனிதருக்கு உண்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் சார் தெரியும். பிரச்சனையை கூட நம்ம என்ன பண்ண, இறைவனுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க குலதெய்வத்திற்கு சொல்லிட்டு போங்க, என்னுடைய பிரச்சனை இதுவா இருக்குது, தெய்வமே உன்னை நம்பி இருக்கிறேன், நீ காப்பாத்திட்டு போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஏன்னா இறை என்பது நம்பிக்கை என்பதனுடைய அடிப்படையில வர்றதுதான் நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறையும். ஏன்னா நம்பிக்கை தான் நம்முடைய நாளைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். அதனால வாழ்க்கையில இப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்க இருக்கிற சபையில கேட்கிறேன், காஞ்சிபுரத்துல அத்திவரதர்னு ஒரு சாமியை கொண்டாந்து வெளியில வச்சாங்க, உங்க எல்லாரும் தெரியல, ஒருவேளை யாராவது பாத்தீங்களா? ஐயா ஒருத்தர் பார்த்திருக்காரு, அந்த அம்மாவும் பார்த்திருக்காங்க, பலே பார்த்தவங்க இருக்காங்க. பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு பார்த்தவங்களை போகும்போது பார்த்துட்டு போயிடும். ஏன்னா பார்த்தவங்களை பார்த்தாலே அந்த புண்ணியம் நமக்கு வந்துடும். ஏன்னா அது மகா கஷ்டம், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்டர்நேஷனல் லெவல்ல பிளைட் விட்டுட்டோம், எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய கஷ்டம். பெரிய கூட்டம் வந்துருக்கு சார். நான் தாம்பரத்துல இருக்கேன், வீடு பக்கத்துல தாம்பரத்துல இருக்கிறவங்க, நம்ம நாடு பூரா போறமே, யாராவது அத்திவரதரை பாத்தியா தரிசனம் பண்ணியான்னு கேட்டா நம்ம இல்லைன்னு சொன்னா வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணான்னு ஒரு நாள் முயற்சி பண்ணி போய் கியூல நின்ன சார். அங்கிருந்து ஒரு தம்பி ஓடியிருந்தான், சார் உங்களுக்கு எல்லாம் இது சரி வராது, குறுக்கு வழி ஒண்ணு இருக்குது, நான் கூட்டி போறேன். நான் சொன்னேன், ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழியில போன பாவத்தை தொலைக்கிறதாண்டா நான் அத்திவரதையே பார்த்தேன், அவனை பார்க்கவுமாடா குறுக்கு வழின்னு. அவன் சொன்னா, நீ தேர மாட்ட, 2 ஹவர் பொறுத்து என்னை பத்தி தெரியும் உனக்குன்ட்டு போயிட்டான். போனா 2 ஹவர்ல பயங்கர கூட்டம், குவிஞ்சு போச்சு. இந்த டிராபிக்ல கார் முன்னாடி போகும்போது பின்னாடி ரிவர்ஸ் எடுக்க முடியாம நான் தவிக்கிறேன். ஏன்டா இந்த வம்பல் விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிற போது ஒரு முடிவுக்கு வந்தேன். எப்போ, என் முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 90 வயசு பாட்டி, 90 வயசு தெம்பா நிக்குது. நான் கவலைப்படுறேன்,
சரி, அந்த பாட்டி சும்மா இல்லைங்க. மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா, முரளிதரா, கோவிந்தா இந்த நாமாவளிகள்லாம் சொல்லி ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லுது. அது அப்படியே காதால கேட்க கேட்க எனக்கு ஒரு தெம்பு வந்தது. பாட்டி முன்னாடி போகுது, நான் பின்னாடியே போறேன். 90 வயசு பாட்டிய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா ஃபாலோ பண்ணி போன ஒரே ஆள் நான் தான். ஆமா, அப்படியே முள்ளமா கிட்ட போனாங்க, அத்திவரதர் கிட்ட போனோம். அது பிரார்த்தனை பண்ணாங்க பாருங்க அந்த பாட்டி, அத்திவரதா அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு. கரண்ட் இயர் அது 90 40 130 வருஷம் வாழ்வோட நம்புது பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கையின் ஆதாரம். நாளைய பொழுது நலமாகவே விடியும், நமக்காக பல பணிகள் காத்திருக்கிறது. அந்த சிந்தனையோட விருப்பமே சார். நீங்க நமக்கு தவறு இழைத்தவர்களை, குற்றம் இழைத்தவர்களை, நம்மளை குறை சொல்பவர்களை நினைவிலிருந்து தூக்கி எறிங்க, சுமக்காதீங்க. இந்த செல்போன் கூட மெமரி ஃபுல் ஆயிடுச்சுனாக்க வேலை செய்யுமா? அந்த மெமரி எல்லாம் டெலிட் பண்ண பிற்பாடு அது மறுபடியும் ஒர்க் ஆகும். நம்ம மைண்ட்ல அது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க சார். நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம். நாளைக்கு கெட்டதுல இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். எல்கேஜி படிக்கிற பையனை கேட்டு பாருங்க பிரச்சனைய. அவன் மணிக்கணக்கில் சொல்றான் சார் பிரச்சனைய. பாத்திரம் பண்ணாலும் ராத்திரி 1:30 மணிக்கு வரும், திருடி மூட்டை கட்டி 3 மூட்டை கட்டிட்டான் சார். அப்பா தூங்குறாரு, அம்மா தூங்குறாரு, தாத்தா தூங்குறாரு, பாட்டி தூங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மட்டும் உத்து பார்த்து இருக்குது. அவன் மூட்டையை தூக்கும் போதே மரியாதையா சொல்றேன், என் ஸ்கூல் பேக்கை சேர்த்துக்கிட்டு. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான், அவனுக்கு பிரச்சனையே அதுதான். ஆனா யாருக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைகள் என்ப கூட நீங்க ரசிக்க பழகுங்க, பிரச்சனை தானாகவே கரைந்து போயிடும். பிரச்சனையை சுமக்க சுமக்கத்தான் மன அழுத்தமாக மாறுகிறது, அதுதான் ரத்த கொதிப்பாக மாறுகிறது, அதுதான் சுகருக்கு காரணமாகும். இங்க யாருக்காவது சுகர் இருந்தா கூட கவலைப்படாது. எனக்கு சுகர் இருந்தா கவலைப்படாதீங்கய்யா. உங்களுக்கு சுலபமான ஒரு வைத்தியம் சொல்றாங்க. வாழ்நாள்ல சுகரே ஏறாம இருக்கிறது ஒரு மந்திரம் சொல்லிட்டாங்க. ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரன்ட்ட பேசாம இருக்கணும். நிஜமா சொல்றேன், நீங்க பேசி பாருங்க. நீங்க வீட்டுல டெஸ்ட் எடுத்துட்டு போங்க, பிளட் சுகர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ஆளுகிட்ட, அந்த மேற்படி ஆளுகிட்ட உட்கார்ந்து பேசுங்க. உங்களை ஏத்தாம போக மாட்டான் ஒரு 50 பாயிண்ட். ஆமா, நல்லதே இன்னும் நல்லதே பேசுவோம், மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க அப்படி பழகி பாருங்களேன். அதனால என்னுடைய கிளாஸ் ரூம்ல நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். எப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறது தெரியுங்களா சார்? என்னுடைய சர்வீஸ்ல நான் வார்த்தைகள்ல கண்டுபிடிச்சிருவேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி. நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னு வச்சுங்க, 10 பசங்க சுத்திக்குவான் சார். மறுநாள் போங்க சார், ஏன் சார் லீவ் போட்டீங்க, போங்க சார் அப்படின்னா எனக்கு மனசு எப்படி இருக்கும்? என்ன பிள்ளைங்க நேசிக்கிறோம். அதுல ஒருத்தன், சார் நீங்க வரல பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்னடா ப்ராப்ளம்? மேத்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார் உங்க பீரியடுக்கு. அவன் ப்ராப்ளத்தை அங்க சொல்லுவேன். அப்ப நான் ஒரு நாள் வராத போது ஏன் வரலன்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நான் ஜெயிச்சுட்டேங்க, என்னுடைய வேலையில ஜெயிச்சுட்டேன். இப்படி கேக்குறோம் சார், ஒரு வாரம் லீவ் பண்ணாங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, வீட்லயும் அப்பா வெளியூருக்கு போய் 2 நாள் ஆச்சு, வந்தா குழந்தைங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் பாரு. அப்பா டேடி எப்ப வந்தவன், வாங்க வாங்க சொல்லிட்டு முடிச்சுக்கிறான் பாத்தீங்களா, ராத்திரி 11:30 12 வரைக்கும். அப்பதான் சார் அந்த தந்தை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அப்பாவையும் அம்மாவையும் 2 நாள் பயணத்துல காத்திருந்து பிள்ளைகள் வரவேற்கிறாங்கன்னா அதை விட வாழ்க்கையில இனிமை என்னையா இருக்கு? கோடி கிடைக்காது அந்த எதிர்பார்ப்பு, அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம் இந்த குழந்தைகளுக்காக இருப்போம். அதனால்தான் சங்க இலக்கியத்தில் அன்னைக்கர் சொன்னான், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் கிடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அரிசல் மெய்பட நிறுத்தும் மயக்குறு மக்கள் எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளே. அந்த காலத்தில் 2000 வருஷம் தமிழ் சாதாரணமான மொழி இல்ல, வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த மொழி நம்முடைய மொழி. சார் எங்க சிங்கம்பாக்கம் பகுதியில லைன்ஸ் கிளப்ல தலைவர் வீட்டுக்கு நான் போறேன். அவங்க உட்கார்ந்து இருக்கிற போது நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் சார். அங்க இருந்து என்ன பண்ணாரு அவரு, புலவரையா வந்திருக்கிறாரு,
சுகர் இல்லாம பால் வாங்கிட்டு போனாரு. அந்த பையனும் போனான் சார். அந்த பையனும் போனான். பையன் எப்படி போனான்? தாவி தாவி மான் தாவர மாதிரி போனான். எகிரி எகிரி குச்சி போறானே, இந்த பாலை எடுத்துன்னு வரும்போது எப்படி வருமா? ஏன் மனுஷன் போராடு? அவன் அதே மாதிரி போய் அதே மாதிரி தாவி தாவி போய் சுகர் இல்லாத மாமா பால் கொடுக்குமா எனக்கு கொடுமான்னு அம்மாட்ட கேட்டு அதே மாதிரிதான் வந்தான். ஒரு டிராப் கூட சிந்தாம வந்தான் சார். டேபிள்ல வச்சுட்டான். தம்பிக்கு என்ன பேருன்னு ஜம்புலிங்கம். பொருத்தமாதான் வச்சுக்கிறேன். நான் ஜம்ப் பண்ணி அவன் வச்சான் பாருங்க டேபிள்ல. வச்ச வேகத்துல நான் சவுத் ஆப்பிரிக்கா டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்தவங்க, பிறந்து வளர்ந்தது அங்கதான், மயிலம் கல்லூரி. எங்க முன்னோர்கள் எல்லாம் பூர்வீகம் தஞ்சாவூர்ல இருந்து அது பக்கத்துல வந்தவங்க. அப்போ அதுல என்ன ஆச்சு, டேபிள்ல கொண்டாந்து வச்சான் பாருங்க. வச்ச உடனே அந்த பால் வழிய வழிய அந்த மகராசி கொடுத்ததுனால வச்ச வேகத்துல அது இப்படி இப்படி அசைஞ்சு. நான் என்ன பண்ணிருக்கணும், தழும்புதுப்பா பால்னு சொல்லியிருக்கணும். டேய் தம்பி ஜம்பு, பால் ஆடுது. அவன் போய் வந்து சொன்னான், இல்ல மாமா அது மாடுது. ஆடுதுன்றத அவன் ஆட்டுப்பாலே இல்ல மாடுதுன்னு பாத்தீங்களா சார்? இதெல்லாம் வந்து பிளான் பண்றது இல்ல. நீங்க ஒருத்தரோட பேசுறதான் இந்த சுவை கிடைக்கும். சத்யநாராயண சார் கிட்ட பேசுறதுனாலதான் விராட் தமிழ் சங்கத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அவரு என்ன முறைக்க, நானும் அவரை முறைக்க. ஸ்டேஷன் வந்தது இறங்கி நான் மாட்டும் போக முடிஞ்சிருக்குமா? அந்த ஒரு வார்த்தை பரிமாற்றம் தான் உங்களை இத்தனை பேரை அற்புதமா ரசிக்கிறீங்க.